ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து இப்போ குரூப் சி லெவல் வேக்கன்சி வந்திருக்கு. அதாவது எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க்கு, டைப்பிஸ்ட் போன்ற பணியிடங்கள் நிறைய இடங்களில் இருக்குது. நம்ம தமிழகத்துலேயுமே இருக்குது. எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். ஐஏஎஃப் அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து குரூப் சி சிவிலியன் போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வேரியஸ் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து இந்தியா முழுவதும் இருக்குங்க. நம்ம தமிழகத்துலேயுமே இருக்குது. குரூப் சி லெவல் போஸ்டிங்னா அதில் என்னென்ன வரும் அப்படின்னா, லோயர் டிவிஷன் கிளர்க்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து டிரைவர், டைப்பிஸ்ட், இது போன்ற பதவிகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மே அட்ரஸ் தேர் அப்ளிகேஷன் டு த கன்சர்ன் ஸ்டேஷன் ஆர் யூனிட்ஸ். த டீட்டெயில்ஸ் ஆஃப் த போஸ்ட் ஆர் கிவன் பிலோ. அதாவது எந்தெந்த ஸ்டேஷன்ஸில் வேக்கன்சி இருக்குது, என்ன போஸ்ட்டு, அதை யாருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டல் அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் நம்ம தமிழகத்தில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய பேஸ் ரிப்பேர் டெபார்ட், அதாவது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஒரு வேக்கன்சி இருக்கா. அந்த ஒரு வேக்கன்சி ஓபிசி கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சென்னை ஆவடி ஐஏஎஃப்ல பாருங்கள், லோயர் டிவிஷன் கிளர்க்கில் ஒரு 3 வேக்கன்சி இருக்குது. அதில் யூஆருக்கு 1, எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1 இருக்குது. ஸோ யூஆருக்கு ஒரு வேக்கன்சி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரே ஒரு வேக்கன்சி. அது வந்து இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், ஹெச்கியூ மெயின்டெனன்ஸ் கமாண்ட் ஐஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து. அதே மாதிரி ஹெச்கியூ ட்ரைனிங் கமாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ஸ்டேஷனில் இருக்குது. ஓகே, லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஒரு வேக்கன்சி ஓபிசிக்கு. அதே மாதிரி தாம்பரம் ஸ்டேஷனில் கமாண்டிங் ஆஃபீஸரில் எல்டிசி ஒரு வேக்கன்சி இருக்குது. அந்த ஒரு வேக்கன்சி யூஆருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஆர் இல்லை மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், சதர்ன் ஏஆர் கமாண்டில் நமக்கு நியர்பை திருவனந்தபுரத்தில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பட் வந்து சென்னை வேக்கன்சி அவ்வளோதான். நான் முன்னாடி காமிச்ச வரையும் இந்த ஒரு வேக்கன்சி மட்டும் ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு. ஸோ நியர்பை கேரளா ஓகே அப்படின்னாலும் நீங்கள் அந்த இதுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேலே காமிச்ச இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஸ்டேஷன் வேக்கன்சிஸ். ஓகே, அதனால் ஜாப் லொக்கேஷன் சென்னையா அப்படின்னா இருக்கலாம், பட் ஷுவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டார் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அக்ராஸ் இந்தியா எங்கே வேணால் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்க்கும் 18லேருந்து 25 வயசு வரை இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா ப்ளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 28 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 30 வயது வரையும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து யூஆரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஆனால் நான் வந்து எஸ்சி ஓகேவா, இல்லை எஸ்டி, நான் வந்து அந்த யூஆரில் இருக்கிற வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த பொது பிரிவினருக்கு என்ன வயது வரும்போ அதுதான் உங்களுக்கு. நீங்கள் என்ன தான் எஸ்சியாக இருந்தாலும், எஸ்டியாக இருந்தாலும், இல்லை ஓபிசியாக இருந்தாலும் நீங்கள் யூஆரில் இருக்கிற வேக்கன்சிக்கு போட்டி போடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்னா பொது பிரிவினருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கு. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் யூஆர்னு போட்டு தான் அப்ளையே பண்ணுவீங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். லோயர் டிவிஷன் கிளர்க்கு லெவல் 2 பே மேட்ரிக்ஸ் 7th கொடுக்குறாங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கணும், 12th கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் டைப்பிங் ஸ்பீடு வந்து இங்கிலீஷில் பர் மினிட்டுக்கு 35 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணக்கூடிய ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி தான் மேண்டிட்ரியாக, ஹிந்தி தேவையில்லை, இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி. அதே மாதிரி ஹிந்தி டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு 35 வேர்ட்ஸும், ஹிந்தியில் 30 வேர்ட்ஸும் உங்களுக்கு வந்து டைப் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கணும். அப்புறம் வந்து மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் வந்துருச்சு. இதுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ், அதாவது 10th பாஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் லைட் அண்டு ஹெவி வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வந்து வச்சுருந்துருக்கணும். ப்ளஸ் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அந்த டிரைவர் போஸ்டிங்க்கு மட்டும். மீதி உள்ளதுக்குலாம் 12th ப்ளஸ் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருந்தால் போதும். மோட் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள். மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் இருக்குங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான், அதாவது அந்த 12th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எல்டிசி ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கான சிலபஸ் இது தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ், இதுலேருந்து தான். ஓகே, ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் 100 மார்க்ஸ் அந்த வெயிட்டேஜ் தான். ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸோ ஹவு டு அப்ளைல தற்போது பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இது தொடர்பான ஜாப் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக வந்து இவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. வழக்கம் போல் நீங்கள் இதுக்கு வந்து ஆஃப்லைன் முறையில் அனுப்புகிற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் போஸ்டல் அட்ரஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே ஷோ பண்ணியிருந்தேன். எந்த போஸ்ட்டு ஏஜ் லிமிட் மேட்ச் ஆகுது, கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. அதன்படி தான் இதில் வந்திருக்கு. விரைவில் பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிடுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுலேருந்து 30 நாள் டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் ஒரு எம்டி கவர், ப்ரௌன் கவர் வந்து அந்த கவரில் 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி செல்ஃப் அட்ரஸ், அதாவது 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் செல்ஃப் அட்ரஸ் பண்ணி இந்த எம்டி கவரையும் நீங்கள் உள்ளே வந்து வைக்கணும். அப்புறம் வந்து எல்லாத்தையுமே ஒரு பெரிய கவருக்குள்ளே வச்சு தானே அனுப்புவீங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு, டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸு, அந்த எம்டி கவர், அந்த கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணணும். போஸ்டல் அட்ரஸில் ஃப்ரம் அட்ரஸ் உங்கள் அட்ரஸும், 2 அட்ரஸ் வந்து போஸ்டல் அட்ரஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இதில் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டல் அட்ரஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸு. ஃபர்தராக போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் நிச்சயமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.